ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 16, அதாவது ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஃபேமிலி பை சாய்ஸ் முடியுது. ஓகே, எபிசோட் 15 லாஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாருன்னா, ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாரு. அங்கே போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இத்தனை நாளாக ஸ்ட்ரகிளில் இருந்தேன், ரொம்ப பெயினில் இருந்தேன். எப்போனா இந்த 10 வருஷம் நான் போய் எங்கள் அம்மா கூட இருந்தேன்ல, அப்போ உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை. உங்ககிட்டையும் சரி அப்பாக்கிட்டேயும் சரி நான் எதுவுமே சொல்லலை. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே எதுவுமே காட்டிக்கல. நான் ஏன் அங்கே 10 வருஷம் இருந்தேன்னா, அங்கே எனக்கு எவ்வளோ பெயின், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. உடனே மறு வருஷமே இங்கே நான் வரணும் தான் நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே நான் உங்ககிட்ட காட்டிடுவேனோ, என்னால் பெயின் வந்து ஹைட் பண்ணி வச்சிட்ருக்க முடியாதோ, என் ஃபேமிலியை பார்த்தோன்னே நான் எல்லாமே கொட்டிடுவேனோ, இல்லை நான் இவ்வளோ இம்மெச்சூர்டான பையனால் என் ஃபேமிலி முன்னாடி நான் இருக்கக்கூடாது, நான் ஒரு மெச்சூர்டான பையனாக இருக்கணும், நான் எல்லாமே தாங்கிக்கணும், எல்லாமே நான் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அங்கே இருந்தேன். இங்கே வந்தேன்னா நான் எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன்ற பயத்துலேயும் நான் ஒரு கோழையாகவும் தான் நான் அங்கே இருந்தேன். அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு, அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கு புரியுது இவன் ஏன் வரல அப்படின்றது. அதனால் இவர் கேட்குறாரு, அப்போ அந்த ரீசனால் தான் நீ வரலையா? ஆமாம், நான் எப்போவுமே ஜுவானை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், அவளை எப்பவுமே நான் நல்லா பார்த்துக்கணும். நான் என் பெயினை சொல்லும்போது அவள் சேட் ஆகிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் வரல. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு புரியுது இவன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், ஜுவான் அவன் எப்படி பார்த்துப்பான்றது. சரி ஓகே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. நான் எப்போவுமே வந்து அவளை ஹாப்பியாக வச்சுப்பேன். எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, அவள் கூடவே நான் இருப்பேன். அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் எப்பவுமே கூடவே இருப்பேன். அதே மாதிரி மற்ற கப்புள்ஸ் மாதிரி நாங்களும் ஹாப்பியாக தான் இருப்போம். நாங்கள் வந்து எந்த டிஃபிகல்ட் வந்தாலும் நாங்கள் விட்டுலாம் போக மாட்டோம் அப்படின்னு இவன் சொல்லும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, மற்ற கப்புள்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நாங்கள் போக மாட்டோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அவள் கூட தான் இருப்பேன், அவளை நான் எப்போவுமே விட்டுலாம் போக மாட்டேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவன் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே, ஆனால் நான் எப்போவுமே ஜுவான் சைடு தான் இருப்பேன் இதுக்கப்புறம், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இருங்க அப்படின்றான். அதே மாதிரி நான் கோவப்பட்டனா எவ்வளோ ஸ்கேரியாக இருப்பேன், எவ்வளோ பயமாக இருப்பேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஓகே தான், எனக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு பயப்படுற அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கோவப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்போது ஓகே, சரி சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை இல்லை இனிமே தான் சாப்பிட்ணும். சரி அப்போ இரு, நான் போய் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓகே இவர் ஓகே சொல்லிட்டாரு, சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. தென் இங்கே நம்ம ஹீரோயினோட கடையில், ஜுவானோட கடையில் யார் இருக்காங்கன்னா, கங்காஜோன் ஜுவான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க மெனுலாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணி வைக்கிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, அவங்க 2 பேரும் ஓப்பனாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னும் போது, சரி ஓகே ஜெலசி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், யாருன்னா ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து பிளைண்ட் டேட் காமிச்சு இந்த மாதிரி ஓகே பண்ண வைக்கலாம், அப்போ வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து வெளில வரும்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் வரனா, தால் வரா. தால் வந்து ஆக்சுவலி ஒரு டேட்க்கு வரா போல், அவங்க அம்மா செட் பண்ணி வச்ச ஒரு பையன். அந்த பையன் வேறு ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே அதே ஜெலசி மெத்தடை வந்து இங்கேயே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் இன்னைக்கு கூட தாலுக்கு பிளைண்ட் டேட்டு நம்ம கடையில் தான், அவங்க அம்மா பார்த்த பையன் தான் வர வச்சுருக்காங்க, சும்மா பேசி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் 2 பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. தாலா ஓகே சொல்ல மாட்டேன் பிளைண்ட் டேட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல யாரோ ஒருத்தர் அப்படின்றத குத்தி காட்டுற மாதிரி அப்படியே சொல்கிறான். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவன் என்ன பண்ணான்னா ஓகே சொல்லிட்டான் இந்த பிளைண்ட் டேட்க்கு, ஓகே சும்மா பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லிட்டான் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் கூட பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்லாம் சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலசி வந்துகிட்டே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகுறாங்க, மெனு பார்த்துட்ருக்காங்க. தென் அந்த இடத்துக்கு யார் வரான்னா, நம்ம கிம்சன்னா வரான். கிம்சன்னா வந்தோடனே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஓகே இதான் இந்த சிச்சுவேஷனா, இதை நம்ம எதனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரான். வந்துட்டு தாலுக்கு பார்த்துருக்காங்களா ஒரு பையன், அவன்கிட்ட போய் பேசுகிறான். ஆக்சுவலி அவன் வந்து இவனோட பேஷண்ட்டு போல், ஒரு தடவை கை வந்து எல்போ உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்திருந்தான் போல். ஸோ அவன் போயிட்டு கேட்குறான், உங்கள் எல்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, டாக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் எல்போலாம் நல்லா தான் இருக்குது, இப்போ ஓகே தான், என்ன இப்போ லைட்
லைட்டாக பேஸ்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு இவன் மென்ஷன் பண்ணுறான். ஓ நீங்களும் பேஸ்கெட் பால் ஆடுவீங்களா, அதோ இருக்கானே அவன் என்னோடய பிரதர் தான், அவன் கூட பேஸ்கெட் பால் செம்மையாக ஆடுவான், அமெரிக்காலாம் ஆடிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது கிம்சன் என்ன பண்ணுறேன்னா வாங்கல ஒரு மேட்ச் வச்சுப்போம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வான்னு கேட்கும்போது ஆமாம் வாங்க மேட்ச் வச்சுப்போம், யார் நல்லா ஆடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போடுறான். இந்த பிளான் எங்கே கொண்டு போய் முடியுதுன்றது போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒருத்தர் தேவையில்ல டீமாக போடுறதுக்கு கூடன்னு சொல்லிட்டு கங்காஜனோட ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. தென் எல்லோரும் பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே யார் யாரெல்லாம் வராங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாலு, தென் வந்து கிம்சன்னா கங்கஜனோட ஃப்ரெண்டு, தென் வந்து தாலோட பார்ட்னர், அதாவது பிளைண்ட் டேட்டில் வந்ததுனால அவன், இவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டீம் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா கிம்சனாவும் கங்கஜனும் தனியாக ஒரு டீம், இந்த சைடு வந்து அந்த கங்கஜனோட ஃப்ரெண்டும் தாலோட அந்த பிளைண்ட் டேட் பையனும் அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல கிம்சன் நான் வந்து கங்கஜனை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு, என்னோடய ஃபாதர் இன்லா கிட்ட நான் பெர்மிஷன் கூட வாங்கிட்டேன் கல்யாணத்துக்கு. ஸோ நடக்காததுன்னு எதுவும் கிடையாது, முடியாததுன்னு எதுவும் கிடையாது. இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும். நீ ஒழுங்காக வின் பண்ணிட்டு போயிட்டு தால் கிட்ட பேசுகிற வழியை பாரு. அதே மாதிரி நீ இப்போ வின் பண்ணும்போதே தால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்றதும் தெரிய வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு கிம்சன் நான் சொல்கிறான். அவள் அப்போ தான் டிசைட் பண்ணுறான் கங்கஜன், ஆமாம் இதுக்கு மேலே நான் டிலே பண்ணக்கூடாது, நான் எப்படின்னா வந்து இந்த கேம் வின் பண்ணிட்டு தால்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பூஸ்டப் மூமெண்ட் மாதிரி அங்கே நடக்குது. தென் கேம் ஸ்டார்ட் ஆகி எல்லோரும் விளையாடிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தால் வந்து அவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுறா. யார் கோல் போட்டாலும் அவள் ஹாப்பியாக தான் இருக்காள். அவள் ஒரு சரியான இன்னசென்ட்டு, அவள் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக தான் இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு அந்த கங்கஜனோடையே ஜாலியாக விளையாடும்போது அவளுக்கு ஒரு ஸ்பார்க் அப்படியே வருது. அப்படியே கண்டினியூ ஆகும்போது அதே மாதிரி கங்கஜன் கிம்சனாக தான் வின் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் லூஸ் பண்ணிடுறாங்க பாயிண்ட்டை. ஸோ வந்து உட்காந்து தண்ணி குடிக்கும்போது என்ன சொல்கிறான்னா அந்த பிளைண்ட் டேட்க்கு வந்தவன், சரி ஓகே நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கங்கஜூன் வந்து தைரியத்தை நல்லா கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா எனக்கு ட்ரீட்லாம் வேணாம், அதுக்கு பதில் நான் உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இன்றைக்கி கொஞ்சம் தாலை கூப்பிட்டு போகணும், வெளில கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, பரவாயில்லையே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்க தனியாக போயிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். பட் வந்து நம்ம தால் என்ன சொல்கிறான்னா இல்லை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு, நீ என்ன சொன்னாலும் எனக்கு மேட்ரு இப்போ கிடையாது, நீ என்ன எவ்வளோ வேணால் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு மேட்ரு இல்லை, பட் நான் சொல்கிறது மட்டும் இப்போ எனக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவள் என்ன சொல்கிறேன்னா ஐ லைக் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் என் லைஃப்பில் எங்கள் அம்மா வந்து இதுதான் நீ படிக்கணும்னு சொன்னாங்க, அதை தான் நான் படித்தேன். நீ இப்படி தான் படிக்கணும், இவ்வளோ தான் ரேங்க் எடுக்கணும்னாங்க, நான் அப்படி தான் படித்தேன், அப்படி தான் ரேங்க் எடுத்தேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வரணுன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்தேன். நீ இந்த லா தான் சூஸ் பண்ணணுன்னாங்க, நானும் லா தான் சூஸ் பண்ணி படித்தேன். நெக்ஸ்ட்டு நீ இந்த ஊரில் தான் இருக்கணுன்னாங்க, நான் அந்த ஊரில் தான் இருந்தேன். பட் எதுவுமே யாருமே என்னை கைட் பண்ணாமல் நானாக ஒரு விஷயம் பண்ணேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன்னா அது நான் உன்னை லவ் பண்ணது தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு என்னை உனக்கு பிடிக்கும், நான் அது யாருக்காகவும் மாற்றிக்கூடாது, உனக்காக எங்கள் அம்மா கூட நான் சண்டை போட ரெடியாக இருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தென் அவன் என்ன சொல்கிறான்னா எது என்னால் இன்னும் அக்செப்ட் பண்ண முடியலன்னா எனக்கு இன்னும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போவும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல, அதுக்காக நான் பயப்படவோ ஒதுங்கி தள்ளி நிற்கவோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான் என்ன அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்குள்ளே இருக்குது. நான் இதுக்கப்புறம் போய் ஹைட் பண்ணி ஒளிஞ்சிலாம் இருக்க மாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கட்டும், பிடிக்கலாம் போட்டோம். பட் நானாக ஒரு விஷயம் விரும்பி செஞ்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்சது உன்னை எனக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், சரி இப்போ நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு இந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்தளவுக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா நான் நடக்கும்போதும் சரி இல்லை தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போதும் சரி சம்டைம்ஸ் எனக்கு உன் ஞாபகம் வரும். வந்து இவ என்ன பண்ணுறா, ஐயோ இவ எப்படி இருக்கா அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அதே மாதிரி உன்னை சிஸ்டர்னு நான் விரும்பிலாம் கூப்பிடல, நீ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் உன்னை அப்படி கூப்பிட்டேன். பட் எனக்கு அந்த சிஸ்டர்னு கூப்பிட்றதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நீ எதனா நினச்சிப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி கூப்பிட்டேன். எனக்கு உன் மேலே எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு என்னால் அப்போ புரிஞ்சிக்க முடியல. பட் அது போக 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 வளர வளர தான் எனக்கு புரிஞ்சுது. மேபி இதுக்கப்புறம் நம்ம நல்லா
பழகணுன்னா எனக்கு தெரியும், பட் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் உன் அளவுக்கு இருக்கான்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் ஒன்று கேட்குறான். உனக்கு என்ன டேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, வரியா டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் செம்ம ஷாக்கில் நிற்கிறான். என்னடா இவன் திடீர்னு இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவன் அவளை பார்த்து அவள் முழிக்கிறாள். முழிக்காத, ஜஸ்ட்டு எஸ் தான் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தென் இதெல்லாம் ஒரு சைடில் போக நம்ம ஜுவான் என்ன யோசிக்கிறான்னா, ஜுவான் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கும் கங்கஜனோட அம்மாவுக்கும் எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் ஜுவான் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. அதே மாதிரி அவள் பேசவும் போகிறா. அங்கே போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறதுக்காக உட்காந்து பேசுகிறா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, கங்கஜனோட அம்மா கேட்குறாங்க, நான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரேனே, அதனால் எதனா பற்றி பேச வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. ஐயோ நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத, எந்த தப்பான இன்டென்ஷனோடலாம் நான் வரல, அங்கே கங்கஜோன் இருக்கான்றதுனால அடிக்கடி பார்க்க வரேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன வயசு பொண்ணு, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க டேட்க்கெலாம் வரும்போது இவன் தான் கத்தி சொல்லிட்டால, இல்லை நீங்களாம் எனக்கு எங்கள் அம்மாவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டால. ஸோ அதை வச்சு இவங்க இப்படி சொல்கிறாங்க. இவன் உடனே ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லை நான் ஏன் அப்போ கத்துனேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு அப்போது எங்கள் அம்மாவோட ஞாபகம் சுத்தமாக எனக்கு கிடையாது, வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தீங்க, செம்ம அழகாக இருந்தீங்க. எனக்கு அதனாலே நான் உங்கள் கூட இருக்கும்போது எங்கள் அம்மாவோட ஞாபகம் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் உங்களை நோ சொன்னேன். இன்னொன்று எங்கள் அப்பா உங்களை பார்த்த விதம் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே உங்களை பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. அந்த வயசில் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் நோ சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உங்களை பார்த்த மாதிரி வேறு யாரையுமே பார்க்கல. எனக்கு இப்போ தான் புரியுது எங்கள் அப்பாவுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்கேன், எனக்கு திருப்பியும் நீங்கள் ஒரு அம்மாவாக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக கேட்பான். அவங்க எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு சிரிப்பாங்க. அதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. தென் இவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா, கங்கஜனோட அம்மா ஸ்ட்ரைட்டாக எங்கே வராங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவை பார்க்க வராங்க. அங்கே ஹீரோயினோட அப்பாவை பார்த்தோன்னே சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கஜனோட அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. என்னென்னா, எனக்கு கிம்ச்சிலாம் செய்ய தெரியாது, அதாவது அந்த சைட் டிஷ்லாம் செய்வாங்களாங்க, அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. பட் நான் செய்ய கற்றுக்கிறேன். அதேமாதிரி வீட்டெல்லாம் எப்படி பராமரிக்கணும், பார்த்துக்கணும்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் அதையும் கற்றுக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு பொண்ணை வளர்க்கத்தை எப்படின்னு நான் கற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறாங்க இவங்க, இதெல்லாம் எதுக்கு இங்கே சொல்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றத சொன்ன உடனே அவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நானே உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டேன், சாரி அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து இப்படி போகிறாங்க. உடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து நின்று, நீங்கள் வீட்டு வேலைலாம் செய்ய வேணாம், வீடெல்லாம் பார்த்துக்கலாம் வேணாம், கிம்ச்சியும் செய்ய வேணாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் டேலேருந்து உங்களை நான் பார்த்த ஃபஸ்ட் டேலேருந்து எனக்குள்ளே ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு ஃபீலிங்ஸ் அவ்வளோதான் போயிடுச்சு நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சேன். பட் திருப்பியும் நீங்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் அப்படியே இருந்தது, திருப்பியும் வந்துருச்சு. என்னால் ஹைட் தான் பண்ணி வச்சுட்டு முடிந்தது. ஏன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாமல் இருந்தது. நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் என் கூட இருங்க போதும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அழுகும்போது அழுவலாம், கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சிட்ருக்காங்க. இது ஒரு க்யூட்டாக அப்படியே முடிஞ்சிருச்சு. தென் இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸோட என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிய இந்த 3 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீடு இப்போ அவங்க கங்கஜோன் அம்மாவும் ஸ்டே பண்ணுவாங்களே, அதனால் அதுக்கேற்ற மாதிரி வீடெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் 5 பேரும் உட்காந்து ஹாப்பியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, இதுக்கப்புறம்லாம் நம்ம லைஃப் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்ருக்காங்க. தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம்
கிம்சன்னாவும் வந்து அவங்க ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மா தங்கச்சி கூடலாம் டச்சில் இருக்கான். அவங்கள எப்பவுமே எப்பயாவது போய் பார்த்துட்டுலாம் வரான். அந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது. இங்கே வந்து நம்ம கங்கஜோன் அண்ட் தால்லாம் வந்து ஹாப்பியாக டேட் பண்ணிட்டு ஹாப்பியாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் அவங்க பாஸ்கெட் பால்லாம் கூட ஒன்றா விளையாடுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஜாலியாக போகுது. கிம்சன்னா வந்து இவங்க அப்பா தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டிலாம் இருக்கும்ல, எல்டர்ஸ் கமிட்டி அப்படிலாம் இருக்கும்ல. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணணும்லாம் ஆசைலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விட்றாங்க. அவரும் வந்து அது ஒரு பக்கம் பிஸியாக அவரோட வேலை ப்ளஸ் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பிஸியாக போயிட்டுருக்கு எல்லாமே. தென் அப்படியே போயிட்டு என்ன பிளான் போடுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும், அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கும் கங்கர்ஜனோட அம்மாவுக்கும் வெட்டிங் பிளான் வந்து போடுறாங்க. தென் அதே மாதிரி குட்டியாக அழகாக ஒரு க்யூட்டான வெட்டிங் பிளான் பண்ணி அவங்களுக்கு வெட்டிங் ஆகிற மாதிரி ஒரு சீனோட இந்த சீரீஸ் முடிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து வெட்டிங்கும் அழகாக முடிஞ்சு எல்லாரோட லைஃப்பும் அழகாக மாறிடுது. நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்ன ஃபோட்டோஸ் நம்ம காட்டுறாங்கன்னா, முடிகிறப்போ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வச்சு அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அதாவது ஹீரோயின், கங்கஜோன், கிம்சன்னா, ஹீரோயினோட அப்பா அண்ட் ஹீரோவோட அப்பா, அவங்க 5 பேர் தான் இருப்பாங்க. இப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக யார் ஆட் ஆகுறாங்கன்னா அவங்க அம்மா ஆட் ஆகுறாங்க. லாஸ்ட்டில் நமக்கு அந்த 3 மெம்பர்ஸோட ஃபோட்டோவோட வச்சு அழகாக முடிக்கிறாங்க. அண்ட் ஃபேமிலி பை சாய்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சீரீஸில் பார்ப்போம். இட்ஸ் எமோஷ்னல் ரைட், நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். பை, தேங்க்யூ.